ஃப்ரண்ட் கேமா இல்லை ப்ரோ, தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு தூக்கு. இன்ஸ்டாவில் போட போறியா? இல்லை சும்மா. ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கம் டோர்னமெண்ட் நடக்க போகுது. Agora cê tá fudida, você vai fuder na onda. Quem mandou você trombar? De frente com a minha tuba. Fumar um beck, morde a fronha. Hoje na cama tu toma, toma, லாஸ்ட் இயர் வந்து ஃபைனல்ஸில் போய் பயங்கரமாக தோத்துட்டோம். அதனால் இந்த ஊரை ஃபைனல்ஸை கப்படிக்கிறோம் அப்படின்ற ஒரு வெறியில் வந்திருக்கோம். புதுசாக கமலேஷ் வேறு இறக்கியிருக்கோம். ஒரு வாட்டி அவர் பார்த்துட்டாங்க சொன்னால் ஆம்பளைங்களுக்கே ஒரு மேலே காதல் வரும். ஜெயிக்கிறோம். இவங்க 2 பேர் வந்ததுக்கே இப்படி, இன்னும் பல பேர் வர போறாங்க. ஸ்ட்ராட்டஜிலாம் இல்ல ப்ரோ. இந்த மேட்ச் ப்ரோ திரும்பி டாஸ் எப்பயும் போல பிளான் போட்டு தட்டி கொண்டு போவோம் ப்ரோ. ஆமா ப்ரோ, 5 ஓவர் 10 ஓவர் ஆடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. 10 ஓவர் மேட்ச் ஆனா போதும், கிரிக்கெட் ஆடுங்க, ஆட்டோமேட்டிக்கா 100 வரும். இதுல என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஜாலியா பேட்டாங்க. ஆமா, ரேட் எல்லாம் ஏத்துங்க. ஓபனிங் அதெல்லாம் எதுவுமே மைண்ட்ல வேணாம் ப்ரோ. அவங்க நடக்கறாங்க, அவங்க ஏதாவது நான் இங்க இருந்து வந்து நான் விக்கெட் ஆயிட்டேன்னா நான் வரப்பே கத்துறேன், யாருன்னா அதை மட்டும் வந்துருங்க. அது வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 சவுண்ட் பார்த்தா நல்லா இருக்கு. யார் யார் இணை விழுகுவர் என்பதை சொல்வாருண்டோ. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. ஆடிடலாம். சூப்பர் ப்ரோ, எங்கயா போது பால் பண்ணு ரொம்ப நல்லா ஓடிச்சிட்டோம். முதல் மேட்ச் வந்து கான் பாலர்ஸ் கூட வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம். ரோஜர் ஷார்ட் சாம், நானும் பண்ணல, கேப்டன் விஸ்வா, நானும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல சார். நான் பாடி பிச்சை எடுத்துட்டேன் சார். பல கேட்ச் பிடிச்சாரு. மணி நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. மணி வந்து 2 தடவை ஹைட்டுக்கு ஒரு 6 அடிச்சாப்ல. அது பணம் வரப்பா. ஆமாம், மேன் ஆஃப் தி மேட்ச் பிளேயர் போயிட்டாப்ல. கிருபா அங்கே போயிட்டு இருக்காரு. ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டேன், இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். ஸ்டார் பவுலர் உங்க டீம் வந்து ஆமாம், 2 ஓவர் போட்டு 8 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கோசா யூடியூப்ல போட போறாரு. யூடியூப்லயா? ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி கிரிஞ்சா பேசுறதுக்கு நான் எல்லாம் பேசிருக்கேன் மாட்டேன். அதாவது ஒரு விக்கெட் தான் வந்து நல்லா எடுத்தேன், இன்னொரு விக்கெட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏதோ ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க. ஆமா, மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்பில் எல்லா வேரியேஷன்ல நான் தான்டா ஊரோட டாப் பிளேயர். எல்லாரும் எனக்கு கீழ தான். ஐ ஸ்ட்ரைவ் டு டு திஸ். சின்ன வயசுல நான் சொல்றேன், லிங்க்டின்ல சொல்ற மாதிரி அமித் வந்து ஒரு ரன் அடிச்சாரு. to announce that he successfully took 2 wickets in the match held at Hijri High School ground against டீம் பேர் என்னது? சூசன் பரம்பரை. முக்கியமான அஸ்வின் அண்ணா விக்கெட், ஸ்டார் பேட்டர்ஸ், ஓபனர் பேட்டர்ஸ் 2 பேர் விக்கெட் எடுத்திருக்காரு. எடுத்தேன்னு சொல்றது அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ அவார்ட் ப்ரோ வாங்க போட்டோ எடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம். வீடியோ ஐயோ இல்ல வேணாம். ஸ்டார் ஃபீல்டர் 3 கேட்சா 4 கேட்சா ப்ரோ? அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா கைக்குற கேட்ச் வந்து பிடிக்கிற ஆள் தான் நான். ஸ்டார் ஃபீல்டருங்கிற அந்த அம்பிள்னஸ் பாருங்க. அந்த பட்டம் வந்து கொடுக்கறது தெரியல எனக்கு. இந்த டீம் பிளேயர்ஸ் கொடுக்குறாங்க, அதனால வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கேமராவை பார்த்து பேசுங்க. ரொம்ப மொக்க டீமெல்லாம் அடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்கோம். எப்படின்னா ஒரு குஜராத் எல்எஸ்ஜி மாதிரி இல்லை, சிஎஸ்கே எம்ஐ மாதிரி நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபீலிங் வெரி. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியுது. இந்த 6 ஓவர் போட்டதை பற்றி எல்லாம் நினைக்கிறீங்க, போனதை பற்றி? ஆக்சுவலாக சுரேந்தர் பவுலிங் போடாமல் இருந்திருந்தா இன்னும் 3 or 4 எக்கனாமி மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஃப்ளாஷ்பேக். இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியுது. சுரேந்தர்
சுரேந்தர் என்னென்ன, 6 நால உங்க தான் bowling actually பத்தி மேட்சோட என்ன மொமெண்டம் நினைக்கிறீங்க? சேஞ்ச் ஆயிடுச்சு இருக்கு ஒப்பீனியனா இருக்கு. இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்கீங்க, அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. மோசமான பால் அது, இருந்தாலும் பேட்ஸ்மேன் லூஸ் குத்தி லெக் சைடுல அடிக்க ட்ரை பண்ணி ஃபவுல் வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரோஜரோட பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல 2 பால் இருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 4 போகும். தலைவன் வந்து கம்மியா கொடுக்க மாட்டான். டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எக்ஸல் போட்டு நினைக்கவா? டீமுக்குள்ள இருக்க வன்மத்தை எல்லாம் டீமுக்குள்ள போயிட்டு இருக்க வன்ம சண்டைகள் பத்தி என்ன நிலைகள் போயிட்டு இருக்கு? பட் இருந்தாலும் எனக்குலாம் ஜாலியாக தான் இருக்கு. சுரேந்தர் பத்தி எனக்கு 2 வேர்ட்ஸ் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லு. ஒண்ணு வந்து he is very believable இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? player. One more thing is he is very playable. 2 வேர்ட் இருக்கு. he is சூர்யா unbelievable. டீமை பத்தி உங்க பவுலிங்கை பத்தி சில வார்த்தைகள். நம்ம ஏதாவது சொல்லி பேக் ஃபயர் ஆயிடுச்சு என்ன பண்றது? A few moments later. இல்ல நினைக்கிறீங்க யாரை பத்தி ப்ரோ? டீமை பத்தி உங்க பவுலிங் ப்ரோ என் bowling வந்து நாலு ஒரு இம்பார்ட்டண்டான ஓவர் கிடையாது தான். இருந்தாலும் வந்து இப்போ 4 பாலுக்கு 9 ரன், மீதி 2 பால்ல ஒரு பட் உங்களோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் போடல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே. போட்டு போடாத காரணம் வந்து ஒரு மேட்ச் அது இல்லாம வேணும்னே குத்தி போட்டு டீமுக்கு துரோகம் பண்றதா பேச்சுகள் போயிட்டு இருக்கு. சுரேந்திரனால வந்தது, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ வந்து இந்த 2 பால்ல மேக்ஸிமம் 2 runs ஒரு விக்கெட், இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தரேன். ஐ ப்ராமிஸ் யூ கைஸ். டிராஃபி திருடுறார் ரோஜர். கஷ்டப்பட்டு விளையாண்டுருப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம், நம்புவோம், பாசமாக இருப்போம். நல்ல கேப்டன், இந்த டைம் ஆச்சு ஃபைனல் வின் பண்றோம். அவ்வளோதானே. உங்க பவுலிங் பத்தி சில வார்த்தைகள். bowling நல்லா போட்டா சந்தோஷம். ஒரு 2 விக்கெட் வின் பண்ணி சந்தோஷம். நம்ம டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி வின் பண்ண வச்சு ட்ரோஃபி அடிச்சா எனக்கு சந்தோஷம். ரொம்ப ஹம்பிளான பவுலரா இருக்கார். கீப்பிங், உங்களோட கீப்பிங் பத்தி சில வார்த்தை. உங்க பவுலிங் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் அபாரமாக போட்டு டார்கெட்டை 139 தான் செட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஓப்பனர் லெஃப்ட் ஹேண்டர் அமித் இருக்காரு, who is going to be the highest run scorer. அந்த ஆப்போசிட்ல டீம் கேப்டன் விஸ்வா இறங்கி மேட்சை வெற்றிகரமாக முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணி 9.3 தான் ரெக்வயர்டு இருக்கு. போக போக அப்டேட் பண்ணுறேன். ப்ரோ எப்படி ப்ரோ அது 6 அடிச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ஃபைனல் பால்ல 6 அடிச்சு சூப்பர் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காரு மேட்சை. லாஸ்ட் பால்ல வந்து நான் எப்படியோ தோத்துறோம்னு நினைச்சேன். அவனும் வந்து வைடெல்லாம் போடக்கூடாது, ஸ்லோவர் பாலை போட்டான். அந்த ஸ்லோவர் பால் கரெக்டாக மாட்டி கன்வெர்ட் பண்ணி 6 ஆக்கியிருக்கீங்க. நல்ல இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா சேஷாவும் எங்கேருந்தோ மேட்சை புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் தான் சூப்பர் ஓவர் ஆடிட்டு இருக்காங்க. அர்ஜுன் வந்து நல்லா விளையாடிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவரில் நாங்கள் 11 runs வச்சுருக்கோம். 12 to win. முதல் பால்ல வந்து ஒரு விக்கெட் எடுத்தோம். பவுலர் யுகி வந்து பயங்கரமாக போட்டான். அண்ட் ரோஜரோட ஒரு மாசான கேட்ச்சு. 5 balls 12 to win, ஒரு விக்கெட் இருக்கு.
எப்படி இந்த கிளட்ச் பண்ணிருக்கீங்க? எங்க இருந்தோ இருந்த மேட்ச் ஒரு வெறிதான் ப்ரோ, 50 ரன் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற வெறிதான் ப்ரோ. நைஸ். ஜெயிச்சிருச்சு ஃபைனல் சார். அர்ஜுன் வந்து கிளட்ச் பண்ணி லாஸ்ட் பால் யுகி மாஸ் பண்ணிட்டாரு. யுகி மொத்தமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அர்ஜுனோட கடைசி 6. 2000 years later. யோ சுரேந்தர் ஜெயிச்சிட்டோ. யோ என்ன இப்போ வர? இதுதான் நம்ம கேப்டன். மேட்ச் ஜெயிச்சது பத்தி என்ன நினைக்கிறீங்க கேப்டன்?